ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் சேர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு அரை நிமிடம் ஜெபிப்போமா? கிருபை உள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மோடு கூட இணைந்து உம்மோடை பாடி உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். கரம் தட்டி, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். பாடுகளை ஜெயிக்க மகிழ்ச்சியாய் வாழ என்று சொல்லி சேர்ந்து பாடி உயர்த்துவோம். பாடுகளை ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நான் வாழ துணை நிற்பவரை ஸ்தோத்திரம். பாடுகளை ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நான் வாழ துணை நிற்பவரை ஸ்தோத்திரம். வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே என்றும் ஸ்தோத்திரம். வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே என்றும் ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் உடைத்து அரவணைத்தவரே ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிறைத்து அரவணைத்தவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்பரே என்றவரே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கரம் தட்டி சாத்தானை ஜெயித்து ஓ ஹல்லேலூயா வெற்றியா வாழும்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சாத்தானை ஜெயிக்க வெற்றியா என்றும் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயிக்க வெற்றியா என்றும் வாழ துணை நிற்பவரை ஸ்தோத்திரம். ஆவியினால் அணைத்து அபிஷேகத்தால் நிரப்பி ஆதரித்தவரே என்றும் ஸ்தோத்திரம். ஆவியினால் அணைத்து அபிஷேகத்தால் நிரப்பி ஆதரித்தவரே என்றும் ஸ்தோத்திரம்.
நான் உனக்கு துணை நிற்கிறே என்றவரே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயித்து, அந்த கவியை சேர்ந்து என்னோடு கூட நீங்கள் எல்லாரும் பாடுங்கள். சாத்தானை ஜெயிக்க வெற்றியா என்றும் வாழ துணை நிற்கிற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பலவிதமான தடைகளை நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் கொண்டு வந்தாலும் பைபிள் சொல்லுகிறது, இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் வெற்றியை தருகிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை, கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சாத்தானை ஜெயிக்க வெற்றியா என்றும் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயிக்க வெற்றியா என்றும் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். அன்பினால் அணைத்து அபிஷேகத்தால் நிரப்பி ஆதரிப்பவரே என்றும் ஸ்தோத்திரம். சொல்லுவோம், அன்பினால் அணைத்து அபிஷேகத்தால் நிரப்பி ஆதரிப்பவரே என்றும் ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறே என்றவரே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம் என்று சொல்லி இந்த காலவேளையில் என்னோடு கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் பாட போகிறீர்கள். கர்த்தரை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை, சொல்லுங்க கிருபை கிருபை கிருபை. கிருபையை கொண்டாடுகிறோ, தேவ கிருபையை கொண்டாடுகிறோ. கிருபையை கொண்டாடுகிறோ, தேவ கிருபையை கொண்டாடுகிறோ. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கினது உங்க கிருபை. சொல்லுங்க, பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கினது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையை கொண்டாடுகிறோ, தேவ கிருபையை கொண்டாடுகிறோ. கிருபையை கொண்டாடுகிறோ, தேவ கிருபையை கொண்டாடுகிறோ. கிருபை கொண்டாடுகிறோ, தேவ கிருபையை கொண்டாடுகிறோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமே சுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனமே சுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். இம்மட்டும் உதவினய வினேசரே இனியும் காத்திடுவார். சொல்லுங்க, இம்மட்டும் உதவினய வினேசரே இனியும் காத்திடுவார். உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகினில் இருக்கும் அவனை விட தேவன் பெரியவரே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. சொல்லுங்க, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, உன் அற்புதம் கண்டிடுவா. என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்றி முடித்திடுவா. இன்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்றி தந்திடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவா. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே. சொல்லுங்க, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பொன்னான இயேசுவை, புண்ணிய நல்லீசரை கொண்டு செல் உலகமெங்கும். அவர் ஒன்றை வழி என்று கூறு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா ஜீசஸ். பொன்னான இயேசுவை, புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றை வழி என்று கூறுவோ. சேர்ந்து கரம் தட்டி, காலமும் கடலையும் காத்திருக்காது, உள்ள காலத்திலே உலகை கலக்கிடுவோ. காலமும் கடலையும் காத்திருக்காது, உள்ள காலத்திலே உலகை புலைக்கிடுவோ. கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும், கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோ, நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோ. தேவனை வந்து நம்மை நடத்திடுவா, தேவை அறிந்து பயன் பயிர்த்திடுவா. தேவனை வந்து நம்மை நடத்திடுவா, தேவை அறிந்து பயன்படுத்திடுவா. பொன்னான இயேசுவை, புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் உன்னை வழி என்று கூறுவோ. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அற்புத 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 இயேசு அற்புத. நன்றி சொல்லி அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. அற்புத 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 இயேசு அற்புத. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ. ஓ அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ. கரமசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலுவையை சுமப்பாயா,
இந்த உலகத்தை வெறுப்பாயா, சிலுவையை சுமப்பாயா, இந்த உலகத்தை வெறுப்பாயா, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. ஓ, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர், நல்லவர், நல்லவரே, எங்கள் இயேசு நல்லவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பே, 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம், ஆனந்தமே, ஆனந்தம், ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை நான் வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என்மே உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, என்மே உந்தையை பெரிதையா. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. He has done mighty things, yes, again. He has done mighty things, yes, again. He has done mighty things, yes, again. We celebrate the victory of the Lord. Lord, we praise you, Lord, we praise you, Lord, we lift up your name. Oh, Lord, we praise you, Lord, we praise you, Lord, we lift up your name. கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். சிலுவையின் முன்னா, உலகமென் பின்னா, ஓ, சிலுவையின் முன்னா, உலகமென் பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோ, அப்பா பிதாவே உம்மை போற்றுகிறோ. எங்கள் முழங்கால்கள் முடங்கிடவே, எங்கள் நாவு உம்மை போற்றிடவே. இயேசு ராஜா உம்மை துதிக்கிறோ, இயேசு ராஜா உம்மை போற்றுகிறோ. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோ, ஆவியானவரே உம்மை போற்றுகிறோ. எங்கள் முழங்கால்கள் முடங்கிடவே, எங்கள் நாவு உம்மை போற்றிடவே. எங்கள் முழங்கால்கள் முடங்கிடவே,
எங்கள் நாம் உம்மை போற்றிடவே, எங்கள் முழங்கால்கள் முடங்கிடவே. கண்களை மூடி எங்கள் நாவு உம்மை போற்றிடவே. ரெண்டு கைகளை உயர்த்தி என் உயிரான 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 இயேசு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை மூடி, நல்லவர் நல்லவர் நல்லவரே, எங்கள் இயேசு நல்லவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுவோமா? என் வாழ்வில் என்றும் பயம் இல்லையே, இயேசு என்னோடு இருப்பதனால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் வாழ்வில் என்றும் பயம் இல்லையே, இயேசு என்னோடு இருப்பதனா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. சொல்லுவோம், இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கை விட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்மை ஆராதிக்கவும் பாடவும் தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லோருமாக சேர்ந்து வேதத்தை நம்முடைய கரத்திலே எடுத்துக்கொள்ள போகிறோம். பைபிள் எல்லாரும் கையில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட நாம் கொஞ்ச நேரம் மட்டும் தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்ய போகிறோம்.
உங்களோடு பேசுகிற ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறேன். கற்கள் என்கிற தலைப்பு. பிரசங்கத்தினுடைய தலைப்பு கற்கள். ஒரு 4 விதமான கற்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட கற்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விருப்பப்படுகிறேன். நம்பர் 1, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே தரிசனத்தின் கல் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதத்தை வாசிக்க நாம் எல்லாரும் கேட்க போகிறோம். சூரியன் அஸ்தமித்தபடினாலே ராத்தங்கி போதும். யாக்கோபு அவன் தன் தகப்பன் தாயை விட்டு லாபான் என்கிறதான தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அவன் பிரயாணமாக போகும்போது அவன் பல மைல்கள் பிரயாணம் சென்று போகிற வேளையிலே அங்கே சாயங்கால வேலை வருகிறது, ராப்பொழுது வருகிறது. அங்கே அவன் தூங்க முயற்சி செய்கிறான். அப்பொழுது ஒரு கல்லை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அவன் தூங்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தால் அந்த தலை வைத்த அந்த கல் அந்த இடத்துல தேவ தூதர்கள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குகிறதாகவும் அந்த இடத்திலிருந்து வானத்திற்கு ஏறுகிறதாகவும் தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிற தரிசனத்தை பார்க்கிறான். அவன் எதிர்காலத்தை குறித்த தரிசனத்தை பார்க்கிறான். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதல் கல் என்னென்றால் தரிசனத்தின் கல். உங்கள் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே தரிசனம் தேவை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து நமக்கு ஒரு விஷன், நமக்கு ஒரு தரிசனம் தேவை, நமக்கு ஒரு திட்டம், ஒரு இலக்கு தேவை. பைபிள் சொல்லுகிறது, இந்த யாக்கோபு அந்த கல்லில் படுத்து தூங்கி எழுந்த பின்னால அதற்கு முன்னால இருந்த வாழ்க்கைக்கும் அதற்கு பின்னால இருந்த வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் காணப்பட்டது. அது என்ன வித்தியாசம் என்றால், அந்த இடத்தில் அவன் தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிற அந்த தரிசனத்தை பார்க்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை சாதாரணமாகவே இருந்தது. ஆனால் எப்போ அவன் தரிசனத்தை பெற்றானோ, அவன் தேவ தூதர்களை பார்த்தானோ, அவன் தேவனை தரிசித்தானோ, அந்த இடத்திற்கு அதுவரைக்கும் லூஸ் என்று அழைத்த அந்த இடம் இப்பொழுது எப்படி மாறுகிறது? பெத்தேலாக மாறுகிறது. பெத்தேல், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். என கண்புக்குரிய தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை அறியாமல் இருந்த ஒரு நாள் உண்டு. இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது லூஸ் என்கிறதான அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளை அல்ல, ஒரு பரிசுத்தவான் அல்ல. இப்பொழுது நீங்கள் யார் என்றால், தரிசனத்தை பார்க்கிற, தேவனுடைய அபிஷேகத்தை பார்க்கிற, தன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை கண்டுபிடிக்கிற, தன் குடும்பத்தை குறித்த திட்டத்தை பார்க்கக்கூடிய தரிசனம் பார்க்கிறவர்களாக மாற வேண்டும். ஆமென். தரிசனத்தின் கல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஒரு வாழ்க்கையில் பேரளவு நீங்களும் நானும் வாழக்கூடாது. யாக்கோவை போல ஒரு தரிசனம் பெற்றவனாய், நம்மை குறித்து தேவன் என்ன தரிசனம் வைத்திருக்கிறார், நம்மை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அந்த தரிசனத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் கண்டுபிடிக்க வேண்டும். சபைக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்குள்ள இருக்கிற கிருபை வரங்கள் என்ன, உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை, அந்த தரிசனத்தை கண்டுபிடித்து உங்கள் திறமைகளையும் உங்கள் தாளந்துகளையும் உங்களுக்கு இருக்கக்கூடியதான எல்லா கிருபைகளையும் தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேசத்தை குறித்த தரிசனம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏசாயாவை குறித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய பாரம் இருந்தது. எரேமியாவை குறித்து பார்க்கிறோம், அவனுக்கு ஒரு பெரிய பாரம் இருந்தது. ஓ ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து பார்க்கிறோம், யோசேப்பு தன் ஜனங்களை குறித்த ஒரு பெரிய பாரம் உள்ளவனாக காணப்பட்டான். ஓ ஸ்தோத்திரம். தாவீதை குறித்து பார்க்கிறோம், மோசேயை குறித்து, பல பரிசுத்தவான்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்களுக்குள் ஒரு தரிசனம் இருந்தது, அவர்களுக்குள் ஒரு திட்டம் இருந்தது, அவர்களுக்குள் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த தரிசனத்தை மோசே கண்டுபிடித்து பார்வோனுடைய சமூகத்திலிருந்து என்னை ஆண்டவர் இந்த பூமியிலே சிருஷ்டித்த நோக்கம், அந்த தரிசனத்தை, அந்த திட்டத்தை கண்டுபிடித்து அந்த இலக்கை ஆசீர்வாதமாக நிறைவேற்றி முடிக்கிறான். ஆம்,
தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்கள் குடும்பத்தில் உள்ளதான ஒவ்வொரு நபருக்கும் தரிசனம் தேவை, ஒரு திட்டம் தேவை. அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் மோசே ஜெயித்தது போல, யோசேப்பு ஜெயித்தது போல, தானியேல் ஜெயித்தது போல, ஏசாயா ஜெயித்தது போல உங்க வாழ்க்கையில தரிசனத்தை நீங்கள் பெற்று ஜெயமுள்ளவர்களாக காணப்படுவீர்கள். இரண்டாவது கல்லை உங்கள் முன்பாக கொண்டு வருகிறேன். இந்த இரண்டாவது கல் ஜெபத்தின் கல். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே அமலேக்கியர் என்றதான ஒரு பிரிவினர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல பாருங்கள், அந்த 10, 11, 12, 13 இந்த 3 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்ததான வேளையிலே மோசே அங்கே உயரமான ஒரு மலைக்கு போய் அந்த மலையிலே ஒரு கல்லின் மேல் அமர்ந்து கொண்டு அவன் 2 கைகளையும் அவன் தூக்கி பிடித்து தேவ சமூகத்தில் 2 கைகளையும் உயர்த்தி பிடிச்சு நிற்கிறான். பைபிளில் வாசிக்கிறோம், அவன் உயர்த்தி பிடித்து வைத்திருக்கும் பொழுது தம்முடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் பெற்றார்கள் என்று. ஆனால் அவன் ரொம்ப நேரம் கையை உயர்த்தி வைக்கிறான். அந்த கைகளிலே வலி ஏற்படும் போது அந்த கையை அவன் கீழாக கொண்டு வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எதிரிகள் ஜெயித்தார்கள் என்று போட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆவிக்குரிய சத்தியம் மறைந்திருக்கிறது. இந்த கல்லுக்கு நான் ஒரு பெயர் வைக்கிறேன், அது ஜெபத்தின் கல். மோசே அமர்ந்திருந்த அந்த கல் அது சாதாரண கல் அல்ல. யாக்கோபு தலையில் வைத்தது தரிசனத்தின் கல். ஆனால் இங்கே இந்த இடத்திலே மோசே அமர்ந்திருந்த கல் அது ஜெபத்தின் கல். ஆம், உங்கள் வாழ்க்கையிலே ஜெபம் தேவை. ஜெபம் என்கிற கல் தேவை. ஜெபம் இல்லாமல் நீங்கள் ஒன்றையும் சாதிக்க முடியாது. இப்படியாக ஸ்பர்சன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், ஒரு மனிதன் மூச்சு விட மறக்கலாம், ஆனால் ஜெபிக்க மறக்கக்கூடாது என்று எழுதியிருக்கிறார். இங்கே மோசேக்கும் அமலேக்கியர் ஜனங்களுக்கும் பெரிய யுத்தம், சேனைகள் அங்கே யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது மோசே கரத்தை தூக்கி பிடிக்கிறான். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி. ஆமென். உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் தேசத்திற்காக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, உங்கள் ஊழியருக்காக, உங்கள் சபைக்காக, இந்த முழு உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிற சகோதரியாய், செபிக்கிற சகோதரனாக நீ மாற வேண்டும். உன் கை தேவனுக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். மோசே அதிக நேரம் கையை தூக்கி வைத்திருக்கிறான். அந்த கை பாரம் தாங்க முடியாத சூழ்நிலையில் அந்த வழி எடுக்கும்போது கீழே கொண்டு வந்தான். பைபிளில் போட்டிருக்கிறது, இந்த மோசேக்கு 2 அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இருந்தார்கள். ஒருவன் பேர் ஊர், மற்றொருவன் பேர். அந்த 2 ஸ்தோத்திரம், வலது பக்கம் ஒரு நபரும் இடது பக்கம் ஒரு நபரும், 2 ஊழியக்காரர்கள். அவனுடைய ஆரோனும் ஊரும் அந்த 2 கைகளை தூக்கி தாங்கி அவர்களுக்கு பிடிக்கும் போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில தேவனுக்கு நேராக அவங்க ஜெபத்தின் கல் எப்பொழுது தூக்கி நிறுத்தப்படுகிறதோ, அந்த ஜெப அனுபவம் எப்பொழுது வருகிறதோ, உங்க வாழ்க்கையில வெற்றி. ஆமென். ஆண்டவர் மோசையை போல ஒரு ஜெபத்தின் கல்லை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். 3வது கல்லை குறித்து வேதத்திலே நான் கொண்டு வருகிறேன். யோசுவா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 20 வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு வழிநடத்தி வருகிறார். இந்த கானான் தேசத்திற்கு வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது அவர்கள் பல இடங்களை தாண்டி வருகிறார்கள், பலவிதமான சூழ்நிலையை கடந்து வருகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல யோர்தான் என்கிற ஒரு நதி, இந்த யோர்தான் என்கிற நதியை தாண்டி வர வேண்டும். அங்கே ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிறார்கள். அதை தொட்ட மாத்திரத்தில் யோர்தான் 2ஆக பிளக்கிறது. அது சாதாரண நதி அல்ல, கப்பல் ஓடுகிற நதி, ஆழமான நதி,
வேகமாக இழுக்கிற நதி, கரை புரண்டு எப்பொழுதும் 24 மணி நேரம் மட்டுமல்ல, ஸ்தோத்திரம் 12 மாதங்களும் கரை புரண்டு ஓடுகிற அப்படிப்பட்ட ஒரு பெரிய நதி. இந்த நதியில ஊழியக்காரர்கள் கால் மிதித்த உடனே அது 2ஆக விலகி போகிறது. அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா தேவ பிள்ளைகளே? இஸ்ரவேல் ஜனங்கள் பாடலோடும் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் அவர்கள் வேகமாக அக்கறைக்கு புரண்டு போகும்போது தேவனுடைய வார்த்தை வருகிறது. அந்த யோர்தான் நதிக்குள்ள ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கல்லை எடுத்து சாட்சியின் கல்லாக நிறுத்த வேண்டும். 3வது கல் சாட்சியின் கல். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, உங்க வாழ்க்கையில சாட்சியின் கல் உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்களை குறித்து தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் திட்டமாக போதிக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில தரிசனத்தின் கல், 1வது கல் தேவை. 2வது ஸ்தோத்திரம் ஜெபத்தின் கல் உனக்கு தேவை. 3வது இந்த இடத்துல பார்க்கிறோம் சாட்சியின் கல். ஆண்டு சொன்னார், ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கல்லை எடுத்து யோர்தான் பக்கத்துல வரிசையா நாட்டி வைக்க வேண்டும். ஆம், உங்களை குறித்ததான சாட்சி வரிசையாக நாட்டி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த உலக ஜனங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள், உங்கள் சொந்த பந்தங்கள், உங்களை பார்க்கிற அநேகர், இவர் ஒரு சாட்சி உள்ள மனிதர், இயேசுவுக்காக வாழ்கிறவர், சத்தியத்துக்காக நிற்கிறவர், பரிசுத்தமாக இருக்கிறவர், தேவனுக்காக அவர் கரெக்டா நீதி நியாயத்தின்படி செய்கிறவர், அவர் ஒரு நாளும் வேதத்தை மறந்து வேதத்திற்கு புறம்பாக வாழ மாட்டார் என்று உங்களை குறித்து தேவனும் சாட்சி கொடுக்க வேண்டும். உங்களோடு கூட பழகிற நபர்களும் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமென். 3வது கல் சாட்சியின் கல். உங்க மனசாட்சியோடு கூட நீங்கள் வேதத்தை பின்பற்றி எல்லா விதத்திலும் நீங்கள் சரியான ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றால், யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக அவன் வாழ்ந்து, சாட்சியாய் வாழ்ந்து, வனாந்திரத்திலே ஊழியம் செய்து தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தான். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் சாட்சி மிகவும் முக்கியமானது, உங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. உங்கள் பேச்சு, நடக்கை, பார்வை, செய்கை எல்லாவற்றிலும் தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக மாறுங்கள். ஆமென். 4வது கல்லை சொல்லி நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். 4வது கல் எதிரியை வீழ்த்தும் கல். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்திலிருந்து ஒரு 7-8 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த எதிரியை வீழ்த்துங்கள். தாவீது என்கக்கூடிய ஒரு தேவ மனிதன், ஒரு வாலிப தம்பி, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு அணி திரண்டு நிற்கும் பொழுது எதிரி நாடு, அந்த எதிரியினுடைய நாட்டிலே ஒரு பெரிய உயரமான ஒரு நபர் வருகிறான், கோலியாத்து. அவனுக்கு பின்னால அரசர்களும் பெரிய படைபலங்களும் அங்கே நின்று கொண்டு இருக்கிறது. அந்த இடத்திலே பார்க்கிறோம், அவன் தினந்தோறும் வந்து அந்த தாவீதையும் அந்த ராஜாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் தூசிக்கிறான் என்று பைபிளே வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஸ்தோத்திரம் தேவனுக்காக, ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எதிரியை வீழ்த்தக்கூடிய ஒரு கல்லை எடுக்கிறான் தாவீது. என கண்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, எதிரியாகிய சாத்தானை, எதிரியாகிய கொரோனா வைரஸை, எதிரியாகிய வியாதியை, எதிரியாகிய பஞ்சத்தை, எதிரியாகிய கொள்ளை நோயை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்களை நீங்கள் விரட்ட வேண்டும் என்றால் எதிரியை வீழ்த்தக்கூடிய வெற்றி கல்லை உங்கள் கைகளிலே நீங்கள் எடுக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, எல்லா சேனைகளும் பயந்து கொண்டிருக்கும் பொழுது, அங்கே சவுல் ராஜா நடுங்கி கொண்டிருக்கும் பொழுது, அவனுடைய யுத்த தளவாடங்களை எல்லாம் கையில் பிடித்து கொண்டு நிற்கிற யுத்த வீரர்கள் நடுங்கி கொண்டிருக்கும் பொழுது, தேவனோடு கூட இருந்ததான, தேவனோ ஆராதித்து கொண்டிருந்த, தேவனை பாடிக்கொண்டிருந்த அந்த சிறுவன் சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனை தூசிக்க இவர்கள் யார்? வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுடைய தேவனை நான் ஆராதிக்கிறேன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து அங்கே எதிரியை தாவீது வீழ்த்துகிறான். அது சாதாரண கல் அல்ல, அது வெற்றியின் கல், அது ஜெயத்தின் கல், அது எதிரியை அழிக்கக்கூடிய கல். இந்த கல்லை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எபேசியர்
6ஆம் அதிகாரத்திலே நாம் எல்லோரும் வாசிக்கிற ஒரு முக்கியமான வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதனுடைய 6ஆம் அதிகாரத்திலே வேதத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். கொஞ்சம் வாசித்து கொடுங்கள். அங்கே அதனுடைய 11வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். பிசாசின் தந்திரங்களோடும் திராணி உள்ளவர்களும் ஆகும்படி. நல்ல கவனிக்கணும். இந்த தாவீது தேவனுக்கு முன்னால வெற்றி பெற ஒரு கல்லை எடுத்தான். இந்த புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில நீங்கள் சர்வாயுத வர்க்கம் என்கிற ஆயுதத்தை எடுக்க வேண்டும். அங்கே பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள். அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 14ஆம் வசனத்திலே, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாகவும். இதுதான் நமக்கு ஆயுதம். நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். இதுதான் அன்றைக்கு தாவீது அந்த கல்லை எடுத்து பயன்படுத்தி சாத்தானை ஜெயித்தான். இந்த புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறான், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய அக்கினியை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆயுதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவான். பைபிள் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். இந்த ஆயுதம், இந்த கச்சை என்கிற சத்தியம், மார்க்கவசம், சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஸ்தோத்திரம், ஜீவ வசனம் என்கிற ஸ்தோத்திரம், இதையெல்லாம் பிடித்து இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எடுத்து நிற்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை தம்மோடு கூட அழைத்து செல்ல வரப்போகிறார். நீங்கள் இந்த கடைசி நாட்களில் வரக்கூடிய உபத்திரவங்களை எல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், எல்லா உபத்திரவங்களையும் மேற்கொண்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். 4 கல்லை உங்க முன்பாக வைத்திருக்கிறேன். தரிசனத்தின் கல், 2வது ஜெபத்தின் கல், 3வது சாட்சியின் கல், 4வது எதிரியை வீழ்த்தும் வெற்றியின் கல். இந்த கல்லை நீங்கள் கரங்களில் எடுத்து பயன்படுத்துங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து பயன்படுத்துங்கள். உங்களுக்குள் இருக்கிறது சாதாரண அபிஷேகம் அல்ல. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவன் பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். வல்லமை என்கிற அக்கினியை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா, ஓ இயேசுவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி என்று சொல்லி இந்த காலவேளையிலே கர்த்தரை நீ மகிமைப்படுத்துவோம். இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்குள்ளையே, நான் தோற்று போவதில்லையே. அபிஷேகம் எனக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அப்பா, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி தரிசனத்தின் கல், ஜெபத்தின் கல், சாட்சியின் கல், எதிரியை வீழ்த்துகிற அந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க, சாத்தானை ஜெயிக்க, எதிரியை ஜெயிக்க வருகையிலே தேவனோடு கூட பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கே. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.